விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நூடுல்ஸ் பிழிகிற இந்த மிஷின் வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது சந்தவ மர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வராங்க. இதில் கொஞ்சம் ஓட்டை பெருசு பெருசாக இருக்கக்கூடிய சல்லடை உள்ளே போட்டுட்டு அந்த மாவில் நீங்கள் இட்லி மாதிரி சுட்டுக்கணும். சுட்டுட்டு அந்த இட்லி சூடாக இருக்கும் போதே அந்த சந்தவ மரைக்குள்ளே போட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம காட்டுற மாதிரி அப்படியே நூடுல்ஸுடைய டெக்ஸ்சர்லேயே சூப்பரான ரைஸ் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப அதில் ஆனியன்ஸு காய்கறிகள்லாம் போட்டு மசாலா வேணுங்கிறவங்க மசாலா போட்டுக்கலாம். இல்லைனா வெறும் பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகா போட்டு இந்த நூடுல்ஸை நல்லா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது, ஈஸி டு டைஜஸ்டிவ் நூடுல்ஸ் நமக்கு வீட்டிலே கிடச்சிருது. எப்போவுமே நம்ம ஒரு வேளை வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டோன்னா அடுத்த வேளை கேப் விட்டுறணும். காலையிலையும் நம்ம ஃபுல்லாக இட்லி சாப்பிட்டு மத்தியானமும் ரைஸ் சாப்பிட்டு நைட்டும் இட்லி தோசை சப்பாத்தி நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ